3 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான் போயிருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் காயாமொழி அப்படிங்கிற ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. ஸோ திருச்செந்தூரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே வந்துட்டு கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து யானை பார்க்க போயிருந்தோம். அந்த தெய்வ யானை இன்சிடென்ட் நடந்து 2 டேஸ் தான் ஆயிருந்து. ஸோ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே ஜீப் வச்சு பக்கத்தில் நின்றுட்டு யானை பக்கத்தில் யாரையுமே அலோவ் பண்ணல. கொஞ்சம் தள்ளி நின்று கம்பியெல்லாம் வச்சுட்டு தான் வீடியோ எடுக்க தென் பார்க்கவே அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தூரமாண்ட வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊர் பார்த்திங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட நேட்டிவ் தான் காயாமொழி. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே வந்து மந்திரமூர்த்தி ஐயனார்னு ஒரு ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதான் பார்த்திங்கன்னா சிவந்தி ஆதித்யனாரோட வீடு தென் மண்டபம் இதுக்குள்ளே தான் ஆக்சுவலி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே, இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சென்னையில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற